செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடு என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்கது மூச்சினிலே என்று பாடியதோடு காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி மேவி ஆறுகள் பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்று பாடிய தமிழ்நாடு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், வளரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் என்று பாடிய இந்த நாட்டில் இன்றைக்கு இந்த மண்ணினுடைய வேளாண்மையை காப்பாற்றுவதற்கு, இந்த மண்ணினுடைய நிலங்களை வளங்களை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிற நிலைப்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு உறவுகளே, ஒரு காலத்தில் இந்த மண்ணிலே எல்லா வளங்களும் இருந்தன. ஆற்று வளம் இருந்தது, கடல் வளம் இருந்தது, நீர்வளம் இருந்தது, நிலவளம் இருந்தது. எல்லா வளங்களையும் பெற்றிருந்த இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பாலைவனமாக இன்றைக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போராட்டம், எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம். எதற்காக என்று சொன்னால், இந்த மண்ணிலே உழவுக்கு உழவு தொழில் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், உணவுப் பொருள்கள் எல்லாவற்றையும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் இங்கே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அரிசியா ஆந்திரா மாநிலத்திலிருந்து அனுப்பணும், மிளகாவா அது வேற மாநிலம், உளுந்தா அது வேற மாநிலம், பருப்பா அது வேற மாநிலம். இப்படி எல்லா உணவுப் பொருள்களையும் இன்றைக்கு தமிழ்நாடு பிச்சை கேட்டு வாங்கி தமிழகத்தில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற நிலைப்பாடு. நாங்கள் என்ன கேட்கிறோம்? இந்த நாடு ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? இந்த நாட்டை ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள்? வாழை வடக்கினும் வான்கமுகு தெற்கினும் கரும்பும் இளநீரும் கண்டிறந்து மடபாயும் கட்டு களங்கானும் கீழே ஐங்குலதின் கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது யானை கட்டி போரடித்த அழகான சென்னல் என்று பாடிய இந்த தமிழ்நாடு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய ஆதிக்கம் இந்த மண்ணிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சிட்கோ என்கிற பெயரிலே, சிப்காட் என்கிற பெயரிலே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எடுத்து இந்த மண்ணிலே ரசாயன தொழிற்சாலைகளை இந்த மண்ணிலே உருவாக்கி எங்கு பார்த்தாலும் ரசாயன வாடை, எங்கு பார்த்தாலும் நோய். இங்கே இந்த மண்ணிலே விழுகிற நச்சுக்காத்து, தொழிற்சாலை விடுகிற தபால் நிலையம் என்பது இருக்கும். ஊருக்கு ஒரு தபால் நிலையம் இருக்கும், பள்ளிக்கூடம் இருக்கும், பாடசாலைகள் இருக்கும், எல்லாம் இருந்து இன்னைக்கு போய் பாருங்க, எங்கு பார்த்தாலும் தெருவுக்கு 10 மருத்துவமனைகள். அதானி அம்பானி போன்றவர்கள் இந்த மண்ணிலே தொழில் செய்ய வந்தார்கள். தொழில் செய்ய வருகிறவன் எவனும் இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டை முன்னிறுத்த வேண்டும், இந்த நாட்டை வளரசாக்க வேண்டும். சொல்ல போனால் தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த மண்ணிலே கொண்டு இந்த வேட்டை காடாக இன்றைக்கு தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்க, காட்டுப்பள்ளி 6000 ஏக்கர் அதானி துறைமுகம் கட்டுகிறார். முதலாளிகள் இந்த மண்ணிலே ஆக்கிரமித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் என்ன வேலை? தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடம் என் அண்ணன் சொல்வதை போல புரோக்கர் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. வருகிற அந்நிய சக்திகளுக்கு இந்த மண்ணிலே தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு வாங்க இருக்கிறது. நல்ல இளைஞர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் சொல்லும் போதெல்லாம் வேலை செய்வார்கள் என்று இந்த மண்ணிலே அழைத்து வந்து இந்த மண்ணை நச்சு காடாக
சொல்லி இந்த மண்ணை மல்லாக்குகிற ஒரு மானங்கெட்ட வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது. அன்பு உறவுகளே, பரந்தூர் விமான நிலையம் வந்துவிட்டால் விவசாயம் இந்த மண்ணிலே முழுவதுமாக அழிக்கப்படும், அதுதான் அறிகுறி என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமை நல்லவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.